الحمد لله نحمده ونصلي على حبيبه خير الأنام وآله العظام وأصحابه الكرام أما بعد فقد قال الله تعالى في قرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن بطش ربك لشديد وقال نبينا محمد صلى الله عليه وسلم المسلم من سلم المسلمون من لسانه ويده. அல்லாஹுவை போற்றி புகழ்வதாக இருந்தாலும், அல்லாஹ் தன்னுடைய அடியார்களை போற்றி புகழ்வதாக இருந்தாலும், அடியான் அல்லாஹுவை போற்றி புகழ்வதாக இருந்தாலும், ஒரு அடியான் மற்றும் ஒரு அடியானை போற்றி புகழ்வதாக இருந்தாலும், இவை அனைத்திற்கும் யதார்த்தத்திலே சொந்தக்காரனாகிய அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாக அல்ஹம்துலில்லாஹ். இஸ்லாம் என்றால் என்ன? ஒரு மனிதன் இந்த உலகத்திலே வாழுகின்ற பொழுதோ தன்னுடைய வாழ்க்கையை எவ்வாறு அமைத்து கொள்ள வேண்டும், அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்பட்டு வாழ்வதன் மூலமாக இவ்வுலகிலேயும் நாளை மறுமையிலேயும் அல்லாஹுடைய சன்னிதானத்திலே அந்த மனிதனுக்கு எவ்வாறான அந்தஸ்துக்களை அல்லாஹு தஆலா சுவர்க்கத்திலே கொடுக்க இருக்குகின்றான் என்பதையும், இந்த உலகத்தில் ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் மாற்றமான முறையிலே வாழ்வதன் மூலமாக இவ்வுலகத்திலும் நாளை மறுமையிலும் அல்லாஹுடைய சன்னிதானத்திலே எல்லோருக்கும் முன்னிலையிலே எவ்வாறு அவமானப்படுத்தப்படுவான் என்பதையெல்லாம் எங்களுக்கு எடுத்து இயம்பி எங்களுடைய கண்களை விட்டும் மறைந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்கத்து மாமன்னர், மதீனத்து வேந்தர், சுவனத்து பேரரசு கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் இந்த தீனுல் இஸ்லாம் இறுதி நாள் வரைக்கும் நிலை பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி தங்களுடைய சொத்துக்களையும் செல்வங்களையும் தங்களுடைய உயிரையும் அர்ப்பணித்த சத்திய ஸஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள் மற்றும் முஅமின்கள், முஸ்லிம்கள், வல்லவர்கள், நல்லவர்கள், குறிப்பாக அல்லாஹ்வினால் கடமையாக்கப்பட்ட அவனுடைய ஜும்ஆ கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹுவின் மாளிகையில் வருகை தந்திருக்கக்கூடிய கண்ணியத்துடைய சகோதர பெரியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இன்றைய தினத்திலே அநீதிக்கு உள்ளாக்கப்பட்ட ஒரு மனிதனுடைய பிரார்த்தனை அல்லாஹ்விடத்திலே எவ்வாறு உயர்த்தப்படுகின்றது, அநீதம் செய்யக்கூடியவர்கள் அநீதத்திலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், அநீதியினால் என்னென்ன பிளவுகள் என்னென்ன நஷ்டங்கள் எங்களுக்கு இருக்குகின்றது என்பதையெல்லாம் இந்த பேருரையின் மூலமாக எங்களுக்கு உபதேசம் சொல்லப்பட இருக்குகின்றது. அந்த உபதேசங்களில் சொல்லப்படுகின்ற நல்ல விடயங்களை எடுத்து எங்களுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவதற்கு, மேலும் என்னென்ன தீங்கான காரியங்கள் இருக்குகின்றதோ அவைகளிலிருந்து முழுக்க தவிர்ந்து வாழ்வதற்கும் வல்லவன் அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் பாலிப்பானாக என்று வேண்டியவனாக, கண்ணியத்துக்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், முஸ்லீம் என்றால் யார் என்பதை எங்களுக்கு சொல்லித் தருகின்றார்கள். அல் முஸ்லிம் மன் சலிமல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வயதிஹி. யார் தன்னுடைய கரத்தினாலும் நாவினாலும் எந்த முஸ்லிமுக்கும் எந்த தீங்கையும் ஏற்படுத்தவில்லையோ அவர்தான் உண்மையான முஸ்லிம் என்பதை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு கூறி காட்டியிருக்கின்றார்கள். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு மனிதனுடைய விடயத்தில் எங்களுடைய கரத்தினாலோ அல்லது நாவினாலோ அல்லது அந்த மனிதன் உள்ளத்தாலோ ஏதோ ஒரு ரீதியிலே அநீதிக்குள்ளாக்கப்படுவானாக இருந்தால் அந்த மனிதனுடைய அநீதிக்குள்ளாக்கப்பட்ட அந்த மனிதனுடைய பிரார்த்தனையை அல்லாஹு தஆலா தங்கு தடையின்றி அங்கீகரிக்குகின்றான் என்பதை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லி காட்டி இருக்குகின்றார்கள். எனவேதான் கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு மனிதனுடைய விடயத்தில் நாங்கள் மிகவும் அவதானமானவர்களாக இருந்து கொள்ள வேண்டும். ஒரு மனிதனுக்கு நாங்கள் அநீதி இழைத்து விடுவோமாக இருந்தால் அந்த மனிதனிடத்திலே சென்று அந்த மனிதனிடத்தில் நாங்கள் இழைத்த தவறை சொல்லி அவனிடத்திலே மன்னிப்பு கேட்க வேண்டும். இதுதான் தௌபாவினுடைய ஆகவும் தாழ்ந்த குறைந்த நிலையில் இருக்கக்கூடிய நிலையாக இருக்கின்றது. எனவே அந்த மனிதன் எங்களை மன்னிப்பானாக இருந்தால்
அல்லாஹும் அந்த குற்றத்தை அவனுக்காக வேண்டி எங்களை மன்னித்து விடுவான். அந்த மனிதன் மன்னிக்கவில்லை என்றால் அல்லாஹு தஆலாவும் அந்த விடயத்திலே எங்களை மன்னிக்க மாட்டான் என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இங்கு நாங்கள் பார்க்குகின்றோம், சர்வ சாதாரணமான முறையிலே அடுத்தவர்களுடைய உடைமைகள், உரிமைகள், அடுத்தவர்களை மானவந்தப்படுத்துகின்ற விடயத்திலே எங்களுடைய சமூகத்தை சார்ந்தவர்கள் மிகவும் அக்கறை காட்டக்கூடிய ஒரு நிலையை காணுகின்றோம். ஒரு மனிதன் தவறிழைத்து விட்டால் அவனுடைய தவறை நாங்கள் மறைக்க வேண்டும். இதுதான் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு கற்றுத்தந்திருக்கக்கூடிய ஒரு சுன்னாவாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் ஒரு மனிதனுடைய குற்றம் அது அல்லாஹுக்கும் அந்த மனிதனுக்கும் தொடர்புடைய விடயம். அதற்கு இடையிலே நாங்கள் யாரும் அவனுடைய குற்றத்தை பகிரங்கப்படுத்தவோ, அந்த குற்றத்தை இணையதளங்களில் போட்டு அந்த மனிதனுடைய மானத்தை விளக்கச் செய்வதோ எங்களுக்கு ஒரு பொழுதும் அது கடமையான ஒரு விடயம் கிடையாது என்பதை நாங்கள் முதலில் விளங்கிக் கொள்ள வேண்டும். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இங்கு நாங்கள் பரவலாக பார்க்குகின்றோம், ஒரு மனிதன் ஒரு தவறை, அல்லாஹுக்கும் அவனுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய தவறை அவன் செய்து விடுகின்ற பொழுது அதை பேஸ்புக், வாட்ஸ்அப் இப்படி என்னென்ன இணையதளங்கள் இருக்குகின்றதோ அதிலெல்லாம் அவனுடைய மானத்தை நாங்கள் நாரடிக்குகின்றோம். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த விடயம் முழுக்க முழுக்க தவிர்ந்து கொள்ளப்பட வேண்டிய ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹு தஆலா அவன் செய்த அந்த குற்றத்திற்காக வேண்டி அவன் நாடினால் மன்னிக்கலாம், அல்ல என்றால் அவனை தண்டிக்கலாம். இது அல்லாஹுடைய விடயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இதற்கிடையில் நாங்கள் யாரும் அவனுடைய விடயத்தில் அவனை இழிவுபடுத்தக் கூடாது என்பதை ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த மனிதன் ஒரு தவறை அல்லாஹுக்கு மாறு செய்து விட்டால் அந்த குற்றம் அது அவனை சாருகின்றது. ஆனால் நாங்கள் அவனுடைய அந்த குற்றத்தை இணையதளங்களில் விடுவதன் மூலமாக நாங்கள் அந்த மனிதனுக்கு அநீதம் செய்தவர்களாக அந்த மனிதனிடத்தில் சென்று நாங்கள் மன்னிப்பு கேட்காத வரைக்கும் அந்த குற்றம் எங்களின் மீது குற்றமாகவே இருந்து கொண்டிருக்கும் என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூபாவினுடைய தேசத்திற்கு நீதிபதியாக, கவர்னராக சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை அனுப்புகின்றார்கள். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒவ்வொரு விடயங்களும் எங்களுக்கு படிப்பினை தரக்கூடியதாக இருக்குகின்றது. ஆனால் அந்த படிப்பினைகளை வைத்து எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் நடைமுறைப்படுத்திக் கொள்ள வேண்டும். அவ்வாறு இல்லை என்றால் எங்களுக்கு எவ்வளவுதான் உபதேசங்கள், உபன்யாசங்கள் செய்யப்பட்டாலும் எங்களுடைய உள்ளத்தில் அது எந்த பலனையும் பயிற்றுவிக்க மாட்டாது என்பதை நாங்கள் முதற்கண் புரிந்து கொள்ள வேண்டும். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, யார் இந்த சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்? அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களினால் சுவர்க்கத்தை கொன்று நன்மாராயம் சொல்லப்பட்ட 10 சஹாபாக்களில் ஒரு நபர். அப்படியான அந்த சஹாபியை கூஃபாவிற்கு கவர்னராக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அனுப்புகின்றார்கள். அங்கு இருக்கக்கூடிய மக்களுக்கு மத்தியிலே நீதமாகவும் நேர்மையாகவும் அங்கு இருக்கக்கூடிய மக்களுடைய தேவைகளை, குறைகளை நீங்கள் நிவர்த்தி செய்ய வேண்டும் என்று சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அனுப்புகின்றார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு பிரதேசத்திற்கு ஒரு மனிதரை அனுப்புவார்களே ஆனால் கவர்னராக எங்களை போன்று, எங்களிடத்தில் இருக்கக்கூடிய தலைமைத்துவவாதிகளை போன்று தன்னோடு இருக்குகின்றார், இவரை அனுப்புவோம், இவர் எனக்கு பக்க பலமாக இருக்குகின்றார், எனவே இவருக்கு பொறுப்புகளையும் பட்டம் பதவிகளையும் கொடுப்போம். ஆனால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்படி அனுப்பவில்லை. தேடி தேடி எடுப்பார்கள். யார் இந்த ஊருக்கு, யார் இந்த நாட்டுக்கு, யார் இந்த பிரதேசத்திற்கு பொறுப்பான முறையிலே மக்களுக்கு மத்தியிலே நடந்து கொள்ளுவார் என்பதையெல்லாம் ஆராய்ச்சி செய்துதான் ஒரு நபரை அந்த ஊருக்கோ அல்லது அந்த பிரதேசத்துக்கோ அனுப்புவார்கள். இப்படி அனுப்பப்பட்டவர்கள் தான் சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூஃபாவின் கவர்னராக அனுப்பப்படுகின்றார்கள். இவ்வாறு அனுப்பப்பட்ட சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அங்கு இருக்கக்கூடிய மக்களுக்கு மத்தியிலே நீதமாகவும் நேர்மையாகவும் அவர்களுடைய கடமைகளை மக்களுக்கு மத்தியிலே செலுத்தி வருகின்றார்கள். இருந்தாலும்
கூஃபாவாசிகள் அடுத்தவர்களின் மீது குற்றம் குறைகளையே தேடித் திரியக்கூடிய ஒரு வளமையை உடையவர்களாக அங்கு இருக்கக்கூடிய மக்களில் அதிகமானவர்கள் இருந்தார்கள். அதனால் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை சந்திப்பதற்காக ஒரு கூட்டத்தார்கள் வருகின்றார்கள். வருகின்ற அந்த சந்தர்ப்பத்திலே சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை குறித்து அங்கே பலதரப்பட்ட குற்றங்கள் சுமத்தப்படுகின்றது. அமீருல் முஃமினீன் அவர்களே, உங்களால் அனுப்பப்பட்ட சஅத் நீதமாக நடந்து கொள்வதில்லை, எங்களுக்கு மத்தியிலே பாரபட்சம் பார்க்குகின்றார், தொழுகை நடாத்துவதில் கூட எத்தனையோ குறைகளை விட்டு விடுகின்றார் என்று சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை குறித்து அங்கு வந்திருக்கக்கூடிய மக்கள் குற்றம் சுமத்துகின்றார்கள். உடனே அமீருல் முஃமினீன் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அந்த கூஃபாவிற்கு பிரதிநிதியாக அம்மார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை நியமித்து அனுப்புகின்றார்கள். தொழுகை நடாத்துவதற்காக வேண்டி அபு இஸ்ஹாக் என்று சொல்லக்கூடிய சஹாபியை அனுப்புகின்றார்கள். உடனே சஅத் இப்னு அபீ வக்காஸை இங்கே வரவழையுங்கள் என்று அனுப்புகின்றார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் பேரில் சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து சேருகின்றார்கள். சொல்லப்படுகின்றது, உங்களின் மீது ஒரு சில குற்றங்கள் சுமத்தப்பட்டிருக்கின்றது என்று உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள். சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மறுக்குகின்றார்கள். அமீருல் முஃமினீன் அவர்களே, நான் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு தொழுகை நடாத்தினார்களோ அதே போன்றுதான் நான் தொழுகை நடாத்துகின்றேன். என்னுடைய அந்த தொழுகைகளில் எந்த விதமான குறைகளோ குற்றங்களோ இல்லை. வீணான முறையிலே என் மீது குற்றம் சுமத்துகின்றார்கள். அமீருல் முஃமினீன் அவர்களே, மக்களோடு நான் நேர்மையாகவும் நேர்த்தியாகவும் அவர்களுடைய கடமைகளில் சரியான முறையிலும் நான் கடமையாற்றுகின்றேன். எந்த விதமான பொடுபோக்கும் அற்றவனாக நான் அவர்களுக்கு மத்தியிலே நீதத்தை செலுத்திக் கொண்டிருக்கின்றேன் என்று சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள். இவைகளையெல்லாம் கேட்டுக்கொண்டு விட்டு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், நீங்கள் சொல்லக்கூடிய விடயங்களும் அவர்கள் சொல்லக்கூடிய விடயங்களும் வெவ்வேறு கோணத்திலே இருக்குகின்றது என்று சொல்லி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர்களுடைய தோழர்களில் ஒரு சிலரை அனுப்புகின்றார்கள் கூஃபாவிற்கு. கூஃபாவிலே விசாரியுங்கள், சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை குறித்து மக்களிடத்திலே என்ன அபிப்பிராயம் என்பதை கேளுங்கள், கேட்டுவிட்டு அவைகளை என்னிடத்திலே முறையிடுங்கள் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு சாராரை கூஃபாவிற்கு அனுப்பி வைக்கின்றார்கள். இவ்வாறு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களால் அனுப்பப்பட்ட சஹாபாக்கள் கூஃபாவிலே ஒவ்வொரு வக்துக்கும் ஒவ்வொரு பள்ளியிலே விசாரிக்கின்றார்கள். சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை குறித்து மக்களுக்கு மத்தியிலே தொழுது முடித்ததற்கு பிற்பாடு விசாரிக்கின்றார்கள். ஆனால் அங்கே எல்லோரும் சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை குறித்து நல்ல விதமாக நேர்மையான மனிதர், நல்ல மனிதர், மக்களுக்கு மத்தியிலே நீதமாக நடந்து கொள்ளுகின்றார் என்கின்ற செய்தியை எல்லோருமே சொல்லுகின்றார்கள். ஆனால் கடைசியாக ஒரு பள்ளிக்கு செல்லுகின்றார்கள். பனி அபஸ் பள்ளி என்று சொல்லக்கூடிய பள்ளிக்கு செல்லுகின்றார்கள். அங்கே கேட்குகின்றார்கள், உங்களுக்கு கவர்னராக அனுப்பப்பட்ட சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை குறித்து ஏதாவது முறைப்பாடுகள் இருக்குகின்றதா என்று கேட்குகின்ற பொழுதோ அங்கு இருக்கக்கூடிய மக்களில் ஒரே ஒரு மனிதர் எழும்புகின்றார். அபு சஅத் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர் எழும்புகின்றார். எழும்பி சொல்லுகின்றார், அவரின் மீது குற்றங்கள் இருக்குகின்றது, மக்களுக்கு மத்தியிலே நீதமான முறையிலே நீதி செலுத்துவது கிடையாது, பாரபட்சம் பார்க்குகின்றார், தொழுகையில் கூட பலவிதமான குறைபாடுகள் குளறுபடிகளை ஏற்படுத்துகின்றார் என்றெல்லாம் அந்த இடத்திலே அந்த மனிதர் அபு சஅத் என்று சொல்லக்கூடிய அந்த மனிதர் சொல்லுகின்றார். சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த இடத்திலே எழும்புகின்றார்கள்.
எழும்பி சொல்லுகின்றார்கள், நீ என் மீது இட்டுக்கட்டி இருக்குகின்றாய், எனவே உன்னுடைய விடயத்தில் நான் அல்லாஹ்விடத்திலே 3 பிரார்த்தனைகளை முன்வைக்கப் போகின்றேன் என்று கூறிவிட்டு இரு கரங்களை வானத்தின் பால் உயர்த்தி சொல்லுகின்றார்கள், யா அல்லாஹ், இந்த மனிதன் என் மீது சொல்லக்கூடிய விடயங்கள் பொய்யாக இருக்குமாக இருந்தால், இவன் பெருமைக்காகவும் புகழுக்காக வேண்டியும் இந்த இடத்திலே என் மீது பொய்களை இட்டுக்கட்டி இருப்பானேயானால் இந்த மனிதனுடைய ஆயுளை நீ மீட்டிக் கொடுப்பாயாக. முதலாவது பிரார்த்தனை செய்கின்றார்கள். இரண்டாவதாக சொல்லுகின்றார்கள், இந்த மனிதனை வறுமையை கொண்டு அதிகப்படுத்தி விடுவாயாக, வறுமையை கொண்டு சோதிப்பாயாக. மூன்றாவதாக பிரார்த்திக்குகின்றார்கள், இந்த மனிதனுடைய வாழ்க்கையில் சோதனைகளும் கஷ்டங்களும் நிறைந்த ஒரு வாழ்க்கையை இவனுக்கு ஏற்படுத்தி விடுவாயாக என்று சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த இடத்திலே பிரார்த்திக்குகின்றார்கள். காலங்கள் கடக்குகின்றது. சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் மரணித்து விடுகின்றார்கள். இந்த மனிதனுடைய ஆயுள் நீட்டிக் கொடுக்கப்படுகின்றது. இவரிடத்தில் யாராவது ஒரு மனிதர் வந்து அவருடைய உடல் நலம் விசாரித்தால் அவர் சொல்லிக் கொள்வார், சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் எனக்கு எதிராக செய்த அந்த துஆ என்னை பாதிப்புக்குள்ளாக்கி விட்டது என்று மக்களிடத்திலே நலம் விசாரிப்புகின்ற பொழுது அவர் சொல்லிக் கொள்வார். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அது மாத்திரமல்ல, இவருடைய செயற்பாடுகள், நீண்ட ஆயுளை அல்லாஹு தஆலா இவருக்கு வழங்கி இருந்தான். முதுமையில் இவரால் நடந்து கொள்ள முடியாது. எந்த அளவிற்கு என்று சொன்னால், இவருடைய கண் புருவங்கள் எல்லாம் வளர்ந்து இவருடைய கண்களை மறைக்குகின்ற அளவிற்கு அவருடைய கண் புருவங்கள் எல்லாம் வளர்க்கப்பட்டது. ஒருவர் இவரை அழைப்பாரையானால் இவர் தன்னுடைய கரங்களினால் அந்த புருவங்களை எல்லாம் உயர்த்தி விட்டுத்தான் கூப்பிடக்கூடிய அழைக்கக்கூடியவரை பார்க்குகின்றார். இப்படி இவருடைய புருவங்கள் கண்ணை மறைத்ததின் காரணத்தினால் வீதியால் செல்லக்கூடிய பெண்களில் இவர் இடறி விழுந்து அடிகளையும் உதைகளையும் வாங்கக்கூடிய அளவிற்கு அல்லாஹு தஆலா இவருக்கு அவருடைய வாழ்நாளை அதிகப்படுத்தி சோதனைகளையும் பலாய் முசீபத்துக்களையும் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக இவருக்கு கொடுத்தான். இவர் இப்படியே பல வருடங்கள் வாழ்ந்ததன் பிற்பாடுதான் மரணித்தார் என்கின்ற செய்தியை எங்களுக்கு புகாரியிலே சொல்லி காட்டப்படுகின்றது. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவேதான் எங்களுக்கு நாங்கள் ஒருவருக்கு அநீதம் செய்து விட்டால் நாங்கள் அதை பகிர்ந்து கொள்ள வேண்டும். அவருடைய துஆ அல்லாஹ்விடத்திலே எந்த விதமான தங்கு தடையுமின்றி அங்கீகரிக்கப்பட்டுவிடும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவேதான் அடுத்தவர்களுடைய விடயத்தில் நாங்கள் மிகவும் அவதானமான முறையிலே இருந்து கொள்ள வேண்டும். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதே போன்றுதான் ஏராளமான வரலாறுகளை நாங்கள் சொல்லி காட்ட முடியும். எங்களுடைய படிப்பினைகளுக்காக வேண்டி ஒரு விடயத்தை மாத்திரம், மிகவும் நீண்ட ஒரு விடயம், அதை மிகவும் சுருக்கமாக சொல்லி நான் முடித்துக் கொள்கின்றேன். கண்ணியத்துக்குரிய சகோதரர் பெரியார்களே, இமாம் ஸஹபி ரஹ்மத்துல்லாஹி தஆலா அன்ஹு அவர்களுடைய கிதாபிலே இந்த விடயத்தை பொதிந்து இருக்கின்றார்கள். சந்தையிலே நிற்குகின்றார்கள். இமாம் ஸஹபி ரஹ்மத்துல்லாஹி அன்ஹு அவர்கள் மக்கள் எல்லாம் பொருட்களை வாங்கி கொண்டிருக்கின்றார்கள். அந்த சந்தர்ப்பத்திலே ஒரு மனிதன், மன்ற ஆணி, எல்லோரும் என்னை பாருங்கள் என்று சந்தையிலே நிற்குகின்ற பொழுது சத்தமிடுகின்றார். எல்லோரும் அந்த சப்தம் அந்த திசையின் பக்கம் தங்களுடைய பார்வைகளை, முகத்தை திருப்புகின்றார்கள். அங்கே ஒரு மனிதர் நிற்குகின்றார். எப்படி என்று சொன்னால், அவருடைய கரங்கள் வெட்டப்பட்டு அந்த கரத்திலிருந்து சேலும் இரத்தமும் வடிகின்றது. இவ்வாறான ஒரு நிலைமையிலே பார்ப்பதற்கு மிகவும் அருவருப்பான முறையிலே ஒரு மனிதர் நிற்குகின்றார். எல்லோரும் அவருடைய அழைப்பை ஏற்று அவருக்கு அருகிலே செல்லுகின்றார்கள். இமாம் ஸஹபி ரஹ்மத்துல்லாஹி தஆலா அன்ஹு அவர்களும் அங்கு செல்லுகின்றார்கள். மக்கள் எல்லாம் கேட்குகின்றார்கள், எதற்காக வேண்டி நீ எங்களை அழைத்தாய்? உன்னுடைய கரத்திலிருந்து
இரத்தமும் சேலும் புழுக்களும் வழிகின்றதே, என்ன காரணம் என்று கேட்குகின்ற பொழுது அந்த மனிதர் சொல்லுகின்றார், நான் இந்த ஊரிலே மிகவும் பலம் வாய்ந்தவனாக, சக்தியுடையவனாக, யார் என்னை பார்த்தாலும் அவர்கள் என்னை பார்த்து பயமுறுகின்ற அளவிற்கு அல்லாஹு தஆலா என்னுடைய தோற்றத்தையும் என்னுடைய ஆற்றலையும் எனக்கு தந்திருந்தான். யார் என்னை பார்த்தாலும் அவர்கள் பயந்து விடுவார்கள். அப்படியான உடல் கட்டமைப்பை அல்லாஹு தஆலா எனக்கு தந்திருந்தான். ஒரு நாள் நான் உறங்கிக் கொண்டிருக்கின்றேன். என்னுடைய மனைவி என்னை எழுப்புகின்றாள். வீட்டிலே பகல் உணவிற்காக வேண்டி எதுவுமே இல்லை, எனவே நீங்கள் பகல் உணவை தயார் செய்ய வேண்டுமாக இருந்தால் ஏதாவது உணவை வாங்கி வாருங்கள் என்றதும் நான் கடற்கரைக்கு சென்றேன், சந்தைக்கு சென்றேன். எந்த விதமான உணவுகளையும் என்னால் பெற்றுக்கொள்ள முடியவில்லை. கவலையோடு வருகின்றேன். இன்றே பகல் உணவு எதுவுமே இல்லையே என்கின்ற ஒரு கவலையில் நான் வந்து கொண்டிருந்தேன். அப்படி நான் வருகின்ற அந்த சந்தர்ப்பத்திலே ஒரு பலவீனமான ஒரு மனிதன், பார்ப்பதற்கு மிகவும் மெலிந்து உடல் ஒட்டிய நிலையிலே ஒரு மனிதன் தன்னுடைய கரத்திலே மீனை பிடித்து கொண்டு வருவதை கண்டேன். அவனை நான் அழைத்தேன். அவனும் என்னுடைய அழைப்பிற்கு பதிலளித்தான். என்னிடத்திலே வந்தான். என்னை பார்த்ததும், என்னுடைய உடல் அமைப்பை பார்த்ததும் அவனுக்கு தெரியும். என்னுடைய உடல் கட்டமைப்பை பார்த்ததும் அவன் பயந்தவனாக எனக்கு முன்னால் என்னிடத்திலே பேச ஆரம்பித்தான். நான் அவனிடத்திலே கேட்டேன், இந்த மீனை நீ எங்கிருந்து கொண்டு வருகின்றாய்? இந்த மீனை எனக்கு தா என்று என்னிடத்தில் இருக்கக்கூடிய அந்த பலத்தால், அதிகாரத்தினால், சக்தியால் அவனிடத்திலே நான் அந்த மீனை கேட்டேன். அவன் மறுத்து விட்டான். இந்த மீனை கொண்டுதான் என்னுடைய 4 பிள்ளைகளும் நானும் உண்ண வேண்டும். இதுவும் எனக்கு கிடைக்காவிட்டால் பட்டணியோடு நானும் என்னுடைய குழந்தைகளும் இருக்க வேண்டும் என்று அவன் என்னிடத்திலே கெஞ்சினான். அவைகளையெல்லாம் நான் பொருட்படுத்தவில்லை. காரணம், என்னிடத்திலே சக்தி இருக்குகின்றது, ஆற்றல் இருக்குகின்றது என்று நான் அந்த மனிதனை கீழே தள்ளி விட்டு அவனுடைய கரத்தில் இருந்த அந்த மீனை நான் பிடுங்கிக் கொண்டு அன்றைய நாளில் நான் சமைத்து உணவருந்தி சாப்பிட்டு விட்டேன். இரவு நேரத்திலே நான் தூங்குகின்றேன். என்னுடைய ஒரு விரலில் நோவு ஏற்படுகின்றது. என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. உடனே வைத்தியரை நான் தேடினேன். வைத்தியரிடத்தில் சென்று அதற்குரிய மருந்தையும் நான் பெற்றுக்கொண்டேன். ஆனாலும் என்னுடைய அந்த வேதனை என்னை விடுவதாக இல்லை. சில நாட்களுக்கு பிற்பாடு வைத்தியர் சொன்னார், இந்த விரலை நீங்கள் கலற்ற வேண்டும். அவ்வாறு கலட்டாவிட்டால் அந்த நோய் மற்றைய விரல்களுக்கும் சென்று ஒவ்வொரு விரலாக நீங்கள் கலட்ட வேண்டி ஏற்படும் என்றதும் ஒரு விரலை கலட்டினேன். இப்படி ஒவ்வொரு விரலாக 5 விரல்களும் கலட்டப்பட்டது. கடைசியாக என்னுடைய மணிக்கட்டு வரைக்கும் கலட்டப்பட்டது. இப்படி என்னுடைய கையே கலட்டப்பட்டு விட்டது. காரணம் எதுவரைக்கும் என்று சொன்னால் என்னால் கண்டுகொள்ள முடியவில்லை. என்ன நோய் என்பதையும் காணவில்லை. ஆனாலும் அந்த நோய் என்னை விட்டு மகிழ்வதாக இல்லை. கடைசியாக என்னுடைய நண்பர் ஒருவர் என்னை சுகம் விசாரிப்பதற்காக வேண்டி வந்தார் வெளியூரில் இருந்து. அவர் என்னை பார்த்துவிட்டு கவலை கொண்டவராக என்னுடைய ஆரம்ப நிலையை பார்ப்பதற்கும், தற்பொழுது நான் நோய்வாய்ப்பட்டு மெலிந்து ஒரு மனிதன் என்னை அடையாளம் காண முடியாத அளவிற்கு நான் இருப்பதை கண்டு மனவருத்தப்பட்டு என்னிடத்திலே கேட்டார், யாருக்காவது நீ தீங்கிலை விட்டதா என்று கேட்குகின்ற பொழுதுதான் எனக்கு ஞாபகம் வந்தது, ஒரு மனிதனிடத்திலிருந்து மீனை நான் பறித்தெடுத்தது. அந்த விடயத்தை நான் அந்த நண்பரிடத்திலே சொன்ன பொழுது அவர் சொன்னார், உன்னுடைய இந்த நோய் ஒரு பொழுதும் உன்னை விட்டு அகலமாட்டாது. உன்னுடைய ஒவ்வொரு உறுப்புகளும் இவ்வாறே துண்டிக்கப்படும். எதுவரைக்கும் என்று சொன்னால், நீ யாரிடத்திலிருந்து அந்த மீனை பறித்து எடுத்தாயோ அந்த மனிதனிடத்தில் சென்று அந்த பறித்ததற்காக வேண்டி பாவ மன்னிப்பு தேடுகின்ற வரைக்கும் இதே நிலையில் உன்னுடைய ஒவ்வொரு உறுப்புகளும் வெட்டப்படும் என்று சொன்னார். நான் தேடினேன், அலைந்தேன், அந்த மனிதனை நான் கண்டுகொண்டேன். கடைசியாக அவனிடத்திலே நான் மன்னிப்பு கேட்டேன்.
கேட்டுவிட்டு சொன்னேன், நீ எனக்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே ஏதாவது பிரார்த்தனை செய்தாயா? நான் உன்னிடத்திலிருந்து மீனை பறித்தேனே, எனக்கு நீ எதிராக அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தாயா என்று கேட்கின்ற பொழுது அந்த மனிதன் சொன்னான், ஆம், என்னிடத்திலிருந்து நீ மீனை பறித்ததும் நான் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தித்தேன். எனக்கு நீ அநீதம் செய்து விட்டாய். என்னுடைய 4 பிள்ளைகளும் பசியோடும் பட்டணியோடும் கிடப்பதற்கு நீ வழிவகுத்து விட்டாய். எனவே உனக்கு எதிராக நான் பிரார்த்தித்தேன். யா அல்லாஹ், இவனிடத்தில் இருக்கக்கூடிய அந்த பலத்தால் சக்தியால் என்னை அவன் மிகைத்து விட்டான். அவன் எண்ணிக்கொண்டிருக்கின்றான், இந்த உலகத்திலே அவனை விடவும் சக்தியானவர்கள் பலமானவர்கள் யாரும் இல்லை என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றான். யா அல்லாஹ், எனவே உன்னுடைய ஆற்றலை சக்தியை அவனுக்கு நீ காட்டிவிடு என்று நான் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தித்தேன் என்று அந்த மனிதன் அந்த இடத்திலே சொல்லி காட்டுகின்றான். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவேதான் நாங்கள் யாருக்கும் யாரும் யாருக்கும் என்ன செய்ய வேண்டாம், தீங்கு இழைத்து விட வேண்டாம். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அவ்வாறு நாங்கள் தீங்கு இழைத்து விடுவோமாக இருந்தால், அந்த மனிதன் எங்களுக்கு எதிராக பிரார்த்திப்பானையாக இருந்தால் அவனுடைய பிரார்த்தனை எந்த விதமான தங்கு தடையும் இல்லாமல் அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்பட்டு விடும் என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்கள் அடுத்தவர்களுக்கு தீங்கு விளைவிக்கின்ற விடயத்திலே பல கோணங்களில் நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம். எங்களை அறிந்தோ அறியாமலோ நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். அதில் ஒன்றுதான் கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்கள் பல லட்சங்கள் பல கோடிக்கணக்கிலே செலவழித்து எங்களுடைய வீடுகளை நாங்கள் கட்டி இருக்குகின்றோம். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இவ்வாறு கட்டிவிட்டு எங்களுடைய மொட்டை மாடியில் இருக்கக்கூடிய தண்ணீர் வீதிக்கு வர வேண்டும், மழை பெய்கின்ற அந்த சந்தர்ப்பங்களிலே வீதிக்கு வர வேண்டும் என்பதற்காக வேண்டி குழாய்களை நாங்கள் பொருத்தி இருக்குகின்றோம். ஏராளமானவர்கள் விரல் விட்டு எண்ணுகின்ற அளவிற்குத்தான் இருக்கக்கூடியவர்கள் அதை சரியான முறையிலே அடுத்தவர்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் அந்த பைப்பை நிலத்தோடு கொண்டு வந்து சேர்த்திருக்கின்றார்கள். ஏராளமானவர்கள் தங்களுடைய கழிவு நீர்கள் மேலே இருக்கக்கூடிய அந்த காகத்தினுடைய எச்சங்கள், காகத்தினுடைய அசிங்கங்கள் எல்லாம் வெளியேறுகின்றது அந்த மழை நீரினூடாக. இதனால் வீதியால் செல்லுகின்ற அந்த சந்தர்ப்பத்திலே அந்த குழாய்கள் இடையிலே நிற்குகின்ற காரணத்தினால் வீதியால் செல்லக்கூடியவர்களுடைய உடம்புகளை அசுத்தப்படுத்துகின்றது, ஆடைகளை அசுத்தப்படுத்துகின்றது. இவைகளெல்லாம் நாங்கள் செய்யக்கூடிய அடுத்தவர்களுக்கு செய்யக்கூடிய அநீதமாக இருந்து கொண்டிருக்கின்றது. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எவ்வளவோ நாங்கள் செலவழிக்குகின்றோம், ஆனால் அந்த செலவினங்களில் மிகவும் குறைந்த செலவிலேதான் அந்த பைப்பை நாங்கள் நிலத்துக்கு கொண்டு வந்து அடுத்தவர்களுக்கு தண்ணீர் தெரிக்காமல் அசுத்தங்கள் அவர்களுடைய ஆடைகளில் அவர்களில் படாமல் நிலத்துக்கு விடுவோமாக இருந்தால் இவ்வாறான குற்றச் செயல்களில் இருந்து நாங்களும் பாதுகாத்துக் கொள்ள முடியும். அதே போன்று இன்னும் ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கின்றது, இந்த குப்பைகள் அடுத்தவர்களுடைய கடப்புக்கு முன்னால் அசிங்கங்களான கோழியினுடைய குடல்கள், அசிங்கங்கள், இவ்வாறு இருக்கக்கூடிய அசிங்கங்களை நாங்கள் கொண்டு போய் அடுத்தவர்களுடைய வீட்டுக்கு முன்னால் நாங்கள் போட்டுவிட்டு வாகனங்களில் செல்லுகின்றோம். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இவைகளெல்லாம் நாங்கள் செய்யக்கூடிய அடுத்தவர்களுக்கு அநீதமான செயலாக இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே இந்த விடயங்களை எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பொழுதும் இவ்வாறான விடயங்களில் நாங்கள் ஈடுபடாமல் எப்படி எங்களுக்கு அவைகள் அருவருப்பாக இருக்குமோ அதே போன்றுதான் அடுத்தவர்களுக்கும் அது அவதூறுகளாக, அடுத்தவர்களுக்கும் அசிங்கமாக இருக்கும் என்பதை விளங்கி அந்த அடிப்படையிலே நாங்கள் செயற்படுவதற்கு வல்லவன் அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் பாலிப்பானாக. யா அல்லாஹ், அடுத்தவர்களுக்கு எங்களுடைய கரங்களினாலோ நாவினாலோ எந்த தீங்கையும் ஏற்படுத்தாத வண்ணம் எங்களை பாதுகாத்து விடுவாயாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. الحمد لله الذي أنزل على عبده الكتاب ولم يجعل له عوجا وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله وخير الورى صلى الله عليه وسلم وعلى آل سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، يا أيها الناس أوصيكم وإياي أولا بالتقوى الله، إن الله مع الذين اتقوا والذين هم محسنون، فإن التقوى تدخل الجنة وتنجينا من النار والعاقبة للمتقين. فيا عباد الله، أطيعوا الله وأطيعوا الرسول وأولي الأمر منكم. فيا أيها المسلمون، لا تلهكم أموالكم ولا أولادكم عن ذكر الله
ومن يفعل ذلك فأولئك هم الخاسرون. فإن الله تعالى يقول وهم أصدق القائلين: فإذا قرأت القرآن فاستعذ بالله من الشيطان الرجيم. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن بطش ربك لشديد. بارك الله لنا ولكم بالقرآن العظيم، ونفعنا وإياكم بالآيات والذكر الحكيم. إنه تعالى جواد كريم ورب حليم، فاستغفروه إنه هو الغفور الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا ويصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. الحمد لله. الحمد لله الذي أرسل رسوله بالهدى ودين الحق ليظهره على الدين كله ولو كره المشركون. والصلاة والسلام على سيدنا محمد شفيع المذنبين وخاتم النبيين وعلى آله وصحبه أجمعين ما دامت السماوات والأرض. أما بعد، أوصيكم عباد الله وإياي أولا بالتقوى الله، فإنها موصلة إلى رحمة الله لقوله تعالى: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. وقال النبي صلى الله عليه وسلم: من صلى عليه صلاة صلى الله عليه وسلم بها عشرا. اللهم صل على عبدك ورسولك سيدنا وحبيبنا محمد صلى الله عليه وسلم الشفيع الأمة، وعلى آله وأصحابه الأربعة الأخيار، أمير المؤمنين سيدنا أبي بكر الصديق رضي الله تعالى عنه، وأمير المؤمنين سيدنا عمر بن الخطاب رضي الله تعالى عنه، وأمير المؤمنين سيدنا عثمان بن عفان رضي الله تعالى عنه، وأمير المؤمنين سيدنا علي بن أبي طالب رضي الله تعالى عنه، وأن بنت الرسول فاطمة الزهراء البتول رضي الله تعالى عنها، وأن شهدين شهيدين سيدنا الحسن والحسين رضي الله تعالى عنهما، وأن حمزة والعباس رضي الله تعالى عنهما، وأمهات المؤمنين وارض عنا معهم برحمتك يا أرحم الراحمين. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات والأحياء منهم والأموات، إنك سميع قريب مجيب الدعوات يا قاضي الحاجات مولانا يا رب العالمين. اللهم أجرنا من النار. اللهم أجرنا من النار. اللهم أجرنا من النار. اللهم لا تشر خلقنا بالنار ولا تجعلنا من خطب النار، فإنها بئس الدار وبئس المثوى وبئس القرار. ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان، ولا تجعلنا في قلوبنا إلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. إن الله يأمركم بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله العظيم الجليل الجبار يذكركم واشكروا له يزدكم ويهديكم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون.